அந்த சிட்டியின் மிக பிரபலமான மற்றும் அழகான கோடீஸ்வரன் விக்ரம் தன் புது மனைவி நக்ஷத்ராவுடன் அவனது மாளிகையின் வாசலை அடைந்த போது அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கிசுகிசுக்க தொடங்கினர். இந்த அரக்கனுக்கு போய் வாக்கப்பட்டிருக்காளே. நீங்க பாருங்க, நீங்க பண்ண நினைச்ச டிராமா இதோட முடிச்சுட்டு எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு. இனிமே நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது. இதை கூறிவிட்டு விக்ரம் தன் ஸ்டடி ரூமுக்குள் நுழைந்து கதவை வேகமாக சாத்தினார். விஷால் கண்ணா, சொல்லுங்க தாத்தா. அண்ணி வாங்க, நான் உங்க ரூமை காட்டுறேன். தாத்தாவின் சைகையை புரிந்து கொண்ட விஷால் நக்ஷத்ராவை விக்ரமின் அறைக்கு அழைத்து சென்று விட்டான். உள்ள வாங்க நீ. வெல்கம். இதுதான் உங்க ரூம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த பெல் அடிங்க. யாராவது உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க கம்ஃபர்டபிள் ஆகுங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். நக்ஷத்ரா அறைக்குள் நுழைந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். முதன்முறையாக அந்த புதிய வீட்டில் அவள் தனியாக இருந்தாள். அவள் கதவை மூடிய போது அது ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் லாக் என்பதால் பலத்த சத்தத்துடன் தானாகவே பூட்டிக் கொண்டது. கிராமத்து பெண்ணான நக்ஷத்ராவிற்கு அதை பற்றி எதுவும் தெரியவில்லை. அவள் தன் துப்பட்டாவை கழற்றிவிட்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். உடல் சோர்வினால் அவளுக்கு தெரியாமலேயே அவள் உறங்கி போனாள். ஒரு பக்கம் அந்த துப்பாக்கி வச்சிருக்கிற அரக்கன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த பாக்குறேன். ஆனா நீ என்னடானா என்ன எப்படி முறைச்சு பாக்குற? அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, விக்ரம் தான். அவன் பாரிஸ் கிளம்பவிருந்தான். ஆனால் மோசமான வானிலை காரணமாக பயணம் தள்ளி போனது. செடிகளை வளர்ப்பது மட்டுமே அவனது ஒரே பொழுதுபோக்காகும். பாவம், நக்ஷத்ராவிற்கு அது தெரியவில்லை. அதேபோல் விக்ரமுக்கும் நக்ஷத்ராவின் உண்மையான அடையாளம் தெரியவில்லை. நீ யார் கூட பேசிட்டு இருக்கின்ற அறிவு இருக்கா அவனுக்கு? இன்னும் டைம் இருக்கு. உன் பேக் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. விதி யாரையும் சும்மா விடாது. திடீரென்று விக்ரம் கத்திரிக்கோளை எறிந்துவிட்டு நக்ஷத்ராவின் கையை பிடித்து இழுத்தான். நக்ஷத்ரா இப்போது அவனுக்கு மிக அருகில் நின்றிருந்தாள். ஒரு கணம் விக்ரமும் அவளது அழகில் தன்னை மறந்தான். என் கைய பிடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? ஒரு வேலைக்காரனா மட்டும் இருக்க கத்துக்கும், புரியுதா? என்ன வேலைக்காரன்னு சொல்றியா? யாருன்னு உனக்கு தெரியல? ஆமா, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. அந்த சைக்கோ மிருகத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த வந்தா என்கிட்டயே கெத்து காட்டியா? கெத்தா? அது என்ன கெத்து? ஐயோ கடவுளே, அந்த மான்ஸ்டர் இந்த வீட்ல இருக்கிறவங்களையும் அவன மாதிரியே வளர்த்து வச்சிருக்கான் போல. கெத்துனா மிரட்டுறதுன்னு அர்த்தம். உன்னை காப்பாத்த வந்தா என்கிட்டயே சீன் போடுறியா? இதை கேட்ட விக்ரமின் கோபம் உச்சிக்கு ஏறியது. அவன் அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தாள். அண்ணி. நக்ஷத்ரா திரும்பி பார்த்தபோது காலேஜிலிருந்து சீக்கிரமாக வந்த விஷால் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அண்ணன் இங்க இல்லையே, அப்புறம் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதலில் விஷாலுக்கு நக்ஷத்ரா தனியாக பேசுவது போல்தான் தெரிந்தது. ஆனால் அவன் முன்னே வந்து விக்ரமை பார்த்ததும் அவனது இதயம் நின்றது. அவன் பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து திணறினான். அண்ணி, அதாவது மேடம், ப்ளீஸ் உள்ள வாங்க. இவ்வளவு பெரிய துரோகமா விஷால்? இந்த உண்மையை என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்க? பிரியங்காவிற்கு பதிலாக நக்ஷத்ராவை தான் திருமணம் செய்திருக்கிறான் என்ற உண்மை விக்ரமுக்கு இதுவரை தெரியாது. ஆனால் விஷால் தெரியாமல் உண்மையை உளறிவிட்டான். அண்ணா, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நிஜமா உங்க கல்யாணம் வேற ஒருத்தியோட தான் நடக்க வேண்டி இருந்தது. விஷால் திருமணத்தன்று நடந்த முழு உண்மையும் கூற கூற விக்ரமின் உடல் கோபத்தால் நடுங்கியது. தான் வம்பிழுத்த மனிதன்தான் விக்ரம் என்பதை உணர்ந்த நக்ஷத்ராவின் முகம் வெளுத்து போனது. ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. விக்ரம் தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்தான். விக்ரம், என்ன பண்றீங்க நீங்க? என்னை ஏமாத்துறவங்களே எனக்கு பிடிக்காது. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இதை கூறிவிட்டு விக்ரம் துப்பாக்கியால் சுட்டான். நக்ஷத்ரா பயத்தின் உச்சத்திற்கு சென்று அலறிக்கொண்டே அங்கேயே மயங்கி விழுந்தாள். எனக்கு தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. ஆனா பிரியங்கா ஓடி போயிட்டா. குடும்ப மானத்தை காப்பாத்தத்தான் நாங்க நக்ஷத்ராவை மணமடையில உட்கார வச்சோம். நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க தாத்தா.
இதை நீங்க செஞ்சிருக்க கூடாது. விக்ரம் கோபமாக தன் அறைக்கு சென்றான். துருவ் வந்து நக்ஷத்ராவை பரிசோதித்துவிட்டு அவளுக்கு ஒரு ஊசி போட்டான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும். துருவ் பேசி முடித்த அடுத்த கணமே விக்ரமின் அறையிலிருந்து மீண்டும் ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டது. அனைவரும் அதிர்ந்து போயினர். அவர்கள் விக்ரமின் அறையை நோக்கி ஓடினர். விஸ்வநாதன் பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து போய் ஓடக்கூட தெம்பில்லாமல் அறைக்குள் நுழைந்தார். அங்கு விக்ரமின் கையிலிருந்து ரத்தம் கொட்டிக் கொண்டிருப்பதை கண்டார். விக்ரமண்ணா, என்ன இது? துருவ், சீக்கிரம் பாரு. அங்கு வந்த தாத்தாவால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. அந்த அதிர்ச்சியில் அவர் நிலை குலைந்து போனார். துருவ், தாத்தாவை பாரு முதல்ல. தாத்தா! தாத்தா மூச்சு திணறுவதை கண்ட விக்ரம் காரை உடனே எடுக்குமாறு துருவிடம் கத்தினான். தாத்தா! அனைவரும் தாத்தாவை தூக்கிக் கொண்டு கீழே வந்தனர். அப்போது அனைவரது கண்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சோஃபாவில் மயங்கி கிடந்த நக்ஷத்ராவின் மீது இருந்தது. கடைசியாக விக்ரமின் பார்வை அவள் மீது விழுந்தது. அவன் அவளை ஆத்திரத்துடனும் வெறுப்புடனும் பார்த்தான். தாத்தாவோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம் நக்ஷத்ரா. இதுக்கு நீ கண்டிப்பா பழி ஏத்துக்கணும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.